ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். அதாவது இன்றைக்கி வந்து ஜனவரி 1. நேற்று நைட் வந்து பல போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக டென்ட்டுக்குள்ளே வந்து படுத்துட்டோம். அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. இன்னும் நம்ம பசங்க யாருமே இல்லை. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? கஷ்டமான விஷயம் தான். சுத்தமாக ஃபோனில் சார்ஜ் இல்லை, 3% தான் இருக்குது. சீக்கிரமாக பேசிட்டு சார்ஜ் போட போகணும். ஹாய் காய்ஸ், என்னடா காலையிலே வந்து மூஞ்சி கூட கலவாமல் வந்து வீடியோ எடுக்கிறான்னு நினைக்காதீங்க. எல்லாம் ஒரு குழப்பு. இங்கே வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாருங்களேன், இந்த வியூலாம் உண்மையிலே அமேசிங். அது இந்த பக்கம் பாருங்க, இடம்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் கோஆர்டினேட் பண்ணுற டீம் வந்து எங்களுக்கு யாருக்குமே சாட்டிஃபிகேஷன் இல்லை. இல்லை எங்களுக்கு தான் அந்த இப்போ நம்ம கூட வந்து அந்த 14 பேர் 10 பேருக்கு தான் சாட்டிஃபிகேஷன் இல்லைன்னு பார்த்தா இல்லை, ஒவ்வொரு டென்ட்டில் இருக்கிறவங்களுமே மேக்ஸிமம் 80% வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரிவ்யூ தான் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிளம்பலாம் அந்த ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. வெரி பேட். வாங்க அடுத்தடுத்து என்னென்ன நடந்துச்சுன்னு அப்படியே பார்ப்போம். நேற்று ஸோ நைட் வந்து இங்கே தான் தங்கியிருந்தோம். நம்ம ரொம்ப கஷ்டம் காய்ஸ். அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா December 7 வந்து புக் பண்ணோம். ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் பார்ட்டிக்கு தான் நம்ம புக் பண்ணது. இங்கே ஒரு பக்கம் ஒரு டிஜே ஒன்று நடக்குதுன்னு சொல்லிட்டு செம்ம டிராஃபிக், பைக்லாம் தூண்டு வந்துட்டோம். பட் ஆனால் கார் வந்து நின்றுச்சு, 2 hour லேட்டு. எங்களை யாரையும் மேலே உள்ள பேமெண்ட் பண்ணால் தான் மேலே போகணும், ஜீப்பில் ஏற்றோன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் அவங்க அமிச்ச பில்லில் வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் அப்போ தான் பேமெண்ட் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ டேலண்டடாக யூ ஆர் ரியலி a God gifted child. மேலே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து ரொம்ப மோசம் கைஸ். அதாவது எங்களுக்கு வந்து மெனுவில் வந்து ஏகப்பட்டதாக கொடுத்துருந்தாங்க. கடைசியாக பார்த்தா வெறும் சாதம் கிரேவி மட்டும்தான் இருந்துச்சு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நாட் சாட்டிஸ்ஃபைட். அவங்க நல்லாவே சர்வ் பண்ணல, எதுவுமே பண்ணலாம் அவங்க. சரி அப்படியே வந்து இங்கே கீழே வரலாம் அப்படின்னு நைட் ஒரு 10 o'clock கீழே வந்தோம். டென்ட்டுக்கு வரலான்னு இங்கே வந்தால் அது இந்த இடத்துல தான். அதாவது நீங்கள் யார் புக் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டாங்க ஃபர்ஸ்ட் வார்த்தை. நடந்துருச்சு. எங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. A few moments later. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 டென்ட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் எத்தனை கொடுத்தாங்கன்னா 1 2 3 4 டென்ட் கொடுத்தாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பசங்க படுத்துக்கிட்டாங்க. ப்ரோ எல்லாருமே கழுவி ஊற்றலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ, இது வரேன் ப்ரோ, வாங்க. இப்போ வந்து நான் மட்டும் தப்பா சொல்றேன்லாம் நினைச்சிடாதீங்க. நான் இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே கேட்குறேன், ஏன்டா அப்படி இருக்கீங்க? நீங்களே வந்து பாருங்க. செக்கின் ஆகிலேருந்து ரெஸ்பான்ஸ் யாருமே கொடுக்கல. யார் முதல்ல ரெஸ்பான்சிபிள்னே சொல்லலை. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா யாரும் ரெஸ்பான்சிபிள் நான் ஒருத்தன் வருவான். இங்கே ஒருத்தவனும் இல்லை. அதான் பிரச்சனை. நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஷோரூம் போடல. ஷோரூம் 1 மணிக்கு கொடுக்க வேண்டிய சொன்னால் 4 மணிக்கு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். நான் 16 பேர் ரிக்வஸ்ட்டே எங்கடான்னு கேட்டால் எங்களுக்கு டென்ட் இல்லை. இப்போ 7 பேர் தான் இருக்கும். 7 படுக்க மொத்தம் ரூமில் அந்த ஸ்டாஃப் ரூம் போய் படுத்துட்டாங்க பசங்க. டென்ஷன் ஆகி கிட்ட 4 மணி நேரம் சண்டை போட்டு ரீஃபண்ட் ஆனான்னு சொல்லி கிளம்பணும். கிடைச்சாங்க. ரீஃபண்ட் கொடுக்காம இருக்கிறதுக்காண்டி என்னென்ன பிரெயின் வாஷ் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணி உட்கார வச்சு ஸ்டே பண்ண வச்சுட்டான். அவன் நினைச்சதை சாதிச்சிட்டாங்க. கடைசியில் இதான் நடந்துச்சு எங்களுக்கு. வெரி ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். யாரும் ட்ரை பண்ணிதாங்க ட்ரெக்கிங்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று இன்ஸ்டாகிராமை பார்த்து தயவுசெய்து நம்பாதீங்க. வந்து கிளம்புனால அவங்களோட பர்மிஷன் வேணும். அதாவது நம்ம வெஹிக்கிள் கொண்டு வந்ததுனால கிளம்பி போயிட்டே இருக்கலாம், கேஷ் வாங்கிட்டு போயிடலாம். பட் இங்கே அவங்க பர்மிஷன் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. நெட்ஒர்க் இல்லை, உங்களுக்கு தெரியல, நெட்ஒர்க் இல்லை, எதுவும் இல்லை, அர்த்தம் இல்லை, அவ்வளோதான். இடம் எல்லாம் ஓகே தான், பிளேஸ் ஓகே. பட் ஸ்டாஃப்ஸு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு இது வேணும் இல்லையா? அந்த ஒரு பிளானே இல்லை. அந்த பிரச்சனை. கோஆர்டினேஷனுக்கும் ஆள் இல்லை, ப்ராப்பர் பிளான் இல்லை. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. எப்படி சொல்றது, கம்ப்யூட்டர்ல ஸ்கேமு, இன்டர்நெட்ல ஸ்கேமு, மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? என்னென்னமோ ஸ்கேம் கேள்விப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு பொருள் வாங்குறப்பையும் நம்மள வந்து ஏகப்பட்ட பேர் வந்து ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. தெரியல எப்படின்னா இது ஸ்கேம் பண்றாங்க. பட் ஆனால் இவனுக்கு டேரக்டா நேருக்கு நேராவே கண்ணுக்கு முன்னாடியே கொள்ளையடிச்சிடறானுங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. உண்மையிலே சொல்றேன், எங்களோட ஃபர்ஸ்ட் vlog வந்து இந்த அளவுக்கு மோசமா போகும்னு நாங்க நினைக்கல. அதுவும் 2024 ஃபர்ஸ்ட் டே இந்த அளவுக்கு டிசப்பாயிண்டா ஒருத்தர்கிட்ட பேசணும்னு நான் நினைக்கல. பட் ஆனா இந்த பேசக்கூடிய நிலைமையில வந்து நின்றுட்டு இருக்கோம். चीटिंग करता है तू, चीटिंग करता है तू. பேசிதான் ஆகணும்னு நினைக்கிறேன், வேற வழியே இல்லை. பேசிட்டு இங்கேருந்து வெளியே போயிட்டு வேற ஏதாச்சும் என்ஜாய் பண்ணிட்டு டக்குன்னு ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணிக்கலான்ற நிலைமைக்கு வந்துட்டோம் நாங்க. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.
யாரும் உன் பேண்ட் அழுக்கு பண்ண சொல்லு. ஏய் சந்தீப், ஏன் இளம் சார் பேண்ட் அழுக்கு பண்ணினு? ஆமாம் பேண்ட் இல்லைன்னு கேட்டோமாமா. அவனு எதிரா போடுக்கான்னு எடுத்து இப்போ அழுக்கு பண்ணி கேட்டால் நான் என்ன பண்ணேன்? நீ அழுக்கு பண்ணாமல் போடணும்ல. நேற்று கொஞ்ச நேரமாக ஆடினாங்க ஆட்டம். போய் முடிச்சிட்டாங்க. வாங்க கூப்பிட்டு வாங்க. யாருக்குன்னா பெட்ஷீட் வேணும் அப்படின்னா எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எப்பனே இருப்பீங்களாடா? மச்சி பேக்கில் வச்சுக்கோங்க. ஒரு டென்ட் வேணா கூட கழட்டி மச்சி உள்ள வைக்க முடியுமா வச்சுக்கோங்க. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் யாருக்குமே. பெரிய மனுஷன் அடிக்க கூடாதுன்னு பார்க்குறேன், போயிரு. ப்ரோ நம்ம கிளம்புறோம், வீட்டுக்கு போக போகிறோம். இவ்வளவு குடிச்சது விவேகானந்த வண்டி மட்டுமே. ஆமாம் தெளிவே குடிச்சாரு. எனக்கு கொடுத்துற வேலைக்கு மேலே இருக்கிறது மட்டும் கீழே இருக்கிறதுலாம் முன்ன வருஷம் குடிச்சது போல. இதே ஒரு டிசைன் வச்சுக்கிறாங்க. இது ரொம்ப, இது ஜின்னு, இது ஓட்கா, அது அப்படி. என்ன இது? கையில் எடுத்துக்கினாலே என்ன பண்ணுறது எல்லா நாள் கண்ணுக்கு இந்த இடத்த பார்த்துக்கோங்க. வெரி ஒஸ்ட். தயவு செஞ்சு வந்துடாது. டோன்ட் கம் ஹியர். நீ கேட்க வேண்டியது அருள் கட்டாங்களா? ரேட்டிங் கேட்டீங்கன்னா 0 தான் சொல்லுவேன். இவ்வளோ சொல்கிறத தவிர இடம் பேர் சொல்ல மாட்டேன். என்ன பறக்கான அது? காட்டுக்குடி அருள், சாத்துக்குடி சந்தீப், உன் பேரா? நாங்கெல்லாம் ட்ரெக்கிங் போனோம் காலையிலே, ரொம்ப ஜாலியாக இருக்குது. நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் நியூ இயர் எப்படி இருந்துச்சு. ஜாலியா தான் இருந்துச்சு, பட் கிடைக்கல, இடம் கிடைக்கல. அது ஒரு விஷயம். நம்ம ஜாலியா மக்களுக்கு தெரியும். அப்படிதான் இருந்த, ஆனா ஜாலியா தான் இருந்துங்க. ரூம் மட்டும் ஒழுங்கா கிடைச்சிருச்சுன்னா கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு. எல்லாம் பழகினாலும் பழம் போய் சாப்பிடுங்க மட்டும். என்னால் முடியல. இல்லை இப்படியே வண்டி கீழே எடுத்துகிட்டு வந்துருக்கலாம்டா. பயண பறவைகள் விளாக்ஸ், நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு vlog. நோ, ஆமாம், கேன் சப்ஸ்கிரைப் நோ. ஒரு வீடியோ கூட இருக்காது. இன்னும் 2 days எல்லாம் ரெடி ஆயிரும். ஓகே, தேங்க்யூ. அந்த பேக் தானே தவிர வேற ஏதாச்சும் பாடு. ஏய்
அங்க போய் நீ டீச்சர் அப்டேட் பண்ணு. டீச்சர் சந்திப்பு சொல்றோம். தம்பி டான்ஸ் ப்ளீஸ். நல்ல டான்ஸ். கம் டு டீச்சர் ஆபீஸ் சந்தீப். நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேஸ். திடீரென மலையில இருந்து கீழே வலிக்கு விழுந்து விவேகானந்தன், அதுதான் டைட்டில். தமிழ் அது எவ்வளோ தொலைவு போகுது, திருப்பி ரிட்டர்ன் இவ்வளோ தொலைவு வருது.